ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பெங்களூர் ஓம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா ரெசிபி பிளாக். கர்நாடகா ஸ்டைல் ஹீரைக்காಯಿ ಹುಳಿ ತೊವ್ವೆ. ஹீரைக்காய்னா ரிச் கார்ட். இந்த பீர்க்கங்காயை முழு தோலையும் சீவி எடுக்காமல் ஒரு கோடு மாதிரி இருக்கும், அது வரலும் நம்ம சீவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 டம்ளர் மூங் தால், 3 டம்ளர் தண்ணி விட்டு அதில் ஒரு 5 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் அண்ட் 1 டீஸ்பூன் ஆயில், தேவையான அளவு கல்லுப்பு போட்டிருக்கேன். இது போட்டு மூடி வச்சுட்டு 3 விசில்ஸ் வரவெல்லாம் வெயிட் பண்ணி 3 விசில்ஸ் வந்த அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த பீர்க்கங்காயை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்சதை கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், ஒரு பட்டை, 9 ரெட் சில்லிஸ், ட்ரை ரெட் சில்லிஸ், அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது வறுக்க நல்லா வாசனை வரும். அந்த மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சதுன்னா இது நல்லா வறுந்துடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது குறைன்னு அரைஞ்சிருக்கு. அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு. அதில் நம்ம வேக வச்ச ரிச் கார்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். இந்த சமயத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இந்த பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி திரும்பவும் கொதிக்க விடலாம். இப்போ கடைசியாக ஒரு அரை முடி தேங்காய் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த குழம்புல விட்டுக்கலாம். இந்த குழம்புல விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். அது கொதிச்சுன்னு இருக்கிற சமயத்தில் இந்த கிரேவிக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு தாளிப்பு பேன் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கடுகு, சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, பெருங்காயம், 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃபைனலாக உங்களுக்கு பிடிக்கும்னா 1/2 ஸ்பூன் ஜாகரி பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹீரைக்காಯಿ ಹುಳಿ ತೊವ್ವೆ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.